வணக்கம். சிம்ம ராசி, ராஜராசி. இந்த ராஜராசி புத்தாண்டு, அதாவது வருகிற 2025 புத்தாண்டு பலன்களை உங்களுக்காக தொகுத்து வழங்குவது உங்கள் ஜோதிடர் பண்டிட் உத்தரகுமார், கொங்கு மண்டலத்திலிருந்து. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது அப்படிம்பாங்க. இவங்க என்னதான் தகுதி குறைவான அமைப்பில் இருந்தாலும் இவங்களுடைய தன்மை தராதரம்ங்கிறது மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய ராஜராசி தாங்க இந்த சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு வருகிற 2025 வருடம் ராஜ கிரகங்களுடைய, அதாவது வருட கிரகங்களுடைய பயிற்சியினால் இவங்களுக்கு எப்படி பலன் இருக்கிறங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாங்க. வருகிற மார்ச் மாதம் 29 நடக்கின்ற சனி பயிற்சியும், அது அடுத்து ராகுகேது பயிற்சிகள், குரு பயிற்சியின் மூலிமா இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா, அதாவது ராசியிலேயே கேது பகவானும் 7ஆம் இடத்துல ராகுவும் 8ஆம் இடத்துல சனி பகவானும் வர்றது கிரக சூழ்நிலைகள். அதாவது அதே மாதிரி பார்த்திங்கன்னா 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். 10லேருந்து 11ஆம் இடத்துக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இதுதான் இந்த இந்த இப்போ இருக்கக்கூடிய பயிற்சியினுடைய அமைப்புங்க. அப்போ 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வரும்போது உடனே அஸ்தமச்சனி அப்படின்னு சொல்லிட்டு அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த சிம்ம ராசிக்கு நெகட்டிவான ஒரு பீரியட் அப்படின்ட்டு நம்மள நினச்சிட்ருக்கோம். இந்த அஷ்டமச்சனிங்கிறது குருவின் வீட்டில் சனி பகவான் வர்றதும், கோச்சார குருவே இந்த சனி பகவானை நேரடியாக தொடர்பு கொள்வதும் மிகவும் சிறப்பான அமைப்புங்க. அதாவது உள்ளூர் மாடு விலை போகாதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அது மாதிரி நீங்கள் உள்ளூரில் செய்யக்கூடிய வேலைகள்லாம் கொஞ்சம் வெளியில் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு எந்த விதத்துலையும் நெகட்டிவான அமைப்பே கிடையாதுங்க. அப்போ அஷ்டமச்சனியுடைய காலகட்டம் எல்லாத்துக்குமே இப்போ நெகட்டிவாக தான் இருக்குன்னா இல்லைங்க. இந்த சனியை குரு பார்த்து அதை சுபத்துவப்படுத்தக்கூடிய ஒரு சுபத்தன்மையுள்ள குருவின் வீட்டிலேயே சனி பகவான் அமர்ந்திருப்பதும், குருவின் பார்வையிலேயே சனி பகவான் அமர்ந்திருப்பதும் ஒரு நல்ல அமைப்பு தாங்க. அப்போ 8ஆம் இடத்துல சனி பகவான் வரும்போது வெளியூர், வெளி மாநிலம், வெளிநாடு, வெளிநாட்டில் முதலீடு, வெளியூரில் வேலை, வெளிநாட்டில் வேலை, பக்கத்து மாநிலத்தில் வேலை, இது எல்லாமே மிகவும் சிறப்பாக அமையக்கூடிய நல்ல அருமையான காலகட்டம் தாங்க இந்த காலகட்டம். உங்களுடைய ராசியாதிபதி, உங்களுடைய சுயஜாதகம் மிகவும் சிறப்பாக அமைஞ்சிருந்துச்சுன்னா, தசாபுத்திகளும் சிறப்பாக அமைஞ்சிருக்கும்போது உங்களுக்கு பெரிய ட்ராபேக்ஸ் ஒன்றும் வந்துடாதுங்க, கவலையே பட வேண்டாம். ஏன்னா பார்த்திங்கன்னா அஷ்டமச்சனி வந்துருச்சுன்னு நிறைய பேர் பார்த்திங்கன்னா சிம்மராசிக்கு நிறைய நெகட்டிவான பலன்களே சொல்லிகிட்டு இருக்காங்க. இல்லைங்க, அது உங்களுக்கு ஒரு நல்ல காலகட்டம் தாங்க. ஒன்றும் இல்லை, 8ல் சனி பகவான் வரும்போது சில சங்கடங்களை கொடுக்கறது உண்மை. ஆனால் ஸ்பெஷலாக குருவின் பார்வை இந்த சனி பகவானுக்கு வருகிறது மிகவும் சிறப்பான அமைப்பு தானுங்க. சார், போன டைமும் குருவின் பார்வையில் தான் சார் சனி பகவான் இருந்தார், அவர் கடகராசிக்கு நன்மையை தரலையே அப்படின்னு கேட்டால், சனியின் வீட்டிலேயே சனி பகவான் அமர்ந்தாருங்க. ஆனால் இப்போ குருவின் வீட்டுக்கு சனி பகவான் போகிறதும் அந்த குருவின் பார்வை சுபத்துவப்படுத்துவது தான் உண்மை. 7ஆம் அதிபதியும் சுபத்துவமாகிறாரு, சனி பகவானும் சுபத்துவமாகிறாரு. 7ஆம் அதிபதி, இந்த சிம்ம ராசிக்கு 7ஆம் அதிபதி சனி பகவான் வர்றதும் அவர் சுபத்துவம் அப்படிங்கிற அமைப்பில் உட்கார்ந்துருக்கிறதும் நல்ல அமைப்பு தானுங்க. இப்போ இந்த அஷ்டமச்சனியில் திருமணம் பண்ணுறது தடை தாமதங்களை கொடுக்குங்க. திருமணத்தை மட்டும் நம்ம கொஞ்சம் முன்ன பின்ன தள்ளி வச்சுட்டு பண்ணாலும் குழந்தைகள் அமைப்பெல்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குதுங்க. அப்போ தொழிலில் முதலீடு செய்யலாம், தாராளமாக பங்கு வர்த்தகத்தில் முதலீடு செய்யலாம், வெளிநாடு தொடர்புகள் மூலிமா முதலீடு செய்யலாம். லாபங்கள் கட்டாயம் இருக்கும், லாபங்கள் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். லாபங்கள் இல்லாமல் போகாது, லாபங்கள் குறைவாக இருக்கும், அவ்வளோதான். அதே மாதிரி 7ஆம் அதிபதிக்கு குருவின் பார்வை இருக்கிறது ஒரு நல்ல அமைப்பு. அது குருவின் வீட்டிலேயே அமர்ந்த சனி பகவான் சுபத்துவப்படுத்துகிறார், சுபமாக இதாக இருக்கார். அதனால் கட்டாயம் திருமண அமைப்பு கொஞ்சம் தள்ளி போகலாம். அது முயற்சிகள் மூலிமா நடக்கக்கூடிய அமைப்பு நல்ல விதமாக இருக்குது. அதனால் ஏற்கனவே நிச்சயிக்கப்பட்ட திருமணங்கள், இனிமேல் வரக்கூடிய திருமணங்கள் எல்லாமே நடக்கும். அது சுயஜாதகத்தை கட்டாயம் அனலைஸ் பண்ணணும்.
குழந்தைகள் அமைப்பு சார், ஐந்தாம் அதிபதியும் பார்த்தீங்கன்னா குரு தான். அவரும் வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் தான் உட்கார்றாரு. அப்போ வந்து ஐந்தாம் அதிபதியும் வலுவாக தான் உட்காந்துருக்காரு. அப்போ வந்து குழந்தைகள் அமைப்பும் தாராளமாக கிடைக்குங்க, ஒன்றும் பிரச்சனையே இல்லைங்க. சொத்துக்கள் மட்டும் வாங்குறதுல கட்டாயம் தடை இருக்குங்க. உண்மையை தானே சொல்லணும், சில விஷயங்களை நம்ம வந்து ஓப்பனாக சொல்லணும் இல்லைங்களா. சொத்துக்கள் நீங்கள் வாங்குறதுக்கு முயற்சிகள் செய்ய வேண்டாம். இந்த வருடம் மட்டும் சொத்துக்கள் வாங்க வேண்டாம். சொத்துக்கள் வாங்கலைன்னா சார் லேவிஷாக செலவாயிடுமோ சார்னா அந்த மாதிரி ஆகாது. ஏன்னா இங்கே ராசியாதிபதி வந்து நல்ல விதமாக அமர்ந்திருக்கும் போது, உங்கள் சுயஜாதக பிரகாரம் தசாபுத்திகள் நல்லா இருக்கும்போது உங்களுக்கு வீண் விரயங்கள் செலவுகள் வராது. வருமானங்கள் கொஞ்சம் குறைபடும், அவ்வளோதான். மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வாங்குறதுக்கு மட்டுமே தடை இருக்கக்கூடிய அற்புதமான ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. இந்த ஆண்டு வாங்காட்டி என்னங்க, அடுத்த ஆண்டு வாங்கிடலாம். அதனால் வந்து அந்த மாதிரி அமைப்பு, அதாவது சொத்துக்கள் மட்டும் வாங்குறதுக்கு தடை இருந்தாலும் உங்களுக்கு தாராள மணி ஃப்ளோ, அதாவது பணம் வரவுகள் இருந்து கொண்டு தான் இருக்கும். அதற்குண்டான செலவுகள் இருந்தாலும் உங்கள் உடல்நிலை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு தாங்க. நன்மை பயக்கக்கூடிய ஆண்டு தான் இந்த ஆண்டு. இந்த ஆண்டில் நீங்கள் தாராளமாக முக்கியமான முடிவுகள் எடுக்கிறதுக்கு மட்டும் கீழ்கண்ட நம்பருக்கு என்னை காண்டாக்ட் பண்ணி என்னோடய அப்பாயின்மெண்ட் வாங்கி உங்களுடைய சுயஜாதகத்தை மட்டும் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டீங்கன்னா மிகவும் சிறப்பாக இருக்கக்கூடிய நல்ல ஆண்டு தாங்க இந்த ஆண்டு. 8ஆம் இடத்துக்கு சனி பகவான் வர்றது, குருவின் பார்வையில் இருக்கிறது ஒரு சிறப்பான அமைப்பாக இந்த ஆண்டு சிம்ம ராசி நேயர்களுக்கு உண்டுங்க. நன்றி, வணக்கம்.